எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். உங்க பேர் என்னம்மா? காம்பியர் பண்ண சுமையா. இந்த 40 வருஷமா ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சிருக்காங்க. அவங்க நவரசங்களையும் மூஞ்சில தான் காமிக்காம நினைச்சேன், விரல் நுண்ணியில வச்சிருக்காரு அப்படின்னாங்க. I'll take this challenge. I'll try to, okay, good. சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்கு. ஹரி கூட அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ள பகிர்ந்துட்டு போறேன்னு நினைக்கிறேன். அது மைக்கில் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, சொல்லலாம், அவ்வளோ தப்பான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி. ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி. அவருக்கு இந்த படம் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சஜு பேசுகிறேன். சஜுவா சார்? நான் தான் சார். அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார். ஓ சரி சரி ஓகே, என்னடா அப்படின்னு. சார் இந்த மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது. ஐயோ நான் வர முடியாதா, இன்றைக்கி எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது. உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது, அது அடுத்த வாரம் ரிலீஸு. சரி நான் வரலன்னு. சரி சார் ப்ளீஸ் பிளஸ் மீ சார் அப்படின்னு விட்டார். அப்புறமா கோகுல் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண, எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எங்க நீங்கள் எல்எம்எம் படம் இது 12th இருக்குது, நீங்கள் காலையில் அங்கே போயிடுங்க. நான் சொன்னேன், என்னக்கு டப்பிங் இருக்குது, நான் எப்படி அதுக்கு போக முடியும்? எல்எம்எம் முரளி சார்க்காக யார்கிட்ட நான் தானே பேசணும், நான் தானே அவங்க மேனேஜரு, நான் பேசி மாற்றி வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. வித் ஆல் த பிளஸிங் கோகுல். ஏன்னா எல்எம்எம் முரளி சார் கூட பழகுங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க. இது வந்து நான் மிகைப்படுத்துகிற இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு ஒரு இதுவாகவே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார். அந்த மாதிரி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட. கண்டிப்பும் உண்டு, பரந்த மனதும் உண்டு, ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை, சரி விட்டு கொடுக்குற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால வளர்ந்தவங்க, அவங்கெல்லாம் இதை பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பா வந்து தான் ஆகணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது வந்து இந்த மேடைக்கு வந்த பிறகுதான் தெரியுது, இங்கே வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. சைனா இந்தியா மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும். ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடைகிற அளவுக்கு, அது யாரோ சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் செஞ்சிருவாருன்னு. ஸோ இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதையும். இந்த தொடர்பு அப்படியே நீங்க வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவாரு வெற்றி பெற மாட்டாருன்னு, கண்டுபிடிச்சு நீங்க அனுப்புங்க, நாங்கள்லாம் ஏற்றுக்கிறோம். மற்றபடி தொடர்ந்து அனுப்புங்க. இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை, நேற்று ஒரு படம் பார்த்தேன், பூக்கின்னு ஒரு படம். இந்த படங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 10 வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குநர்கள் கிட்ட இருந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரொம்ப அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. 4 Idiots, 3 Idiots என்று ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசா இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை. நிறைய புதிய திறன்கள். அஸ்வின் ஓகே, அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய மீடியா பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார்,
எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆயிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரியல, படபடபடன்னு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதையாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாரையுமே ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன். இவங்க சொன்னாங்க இல்லையா, ஃபேமிலி எல்எம்எம் ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக நண்பர்கள் ஷபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாருமே எனக்காக வந்துருக்கீங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோடய ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழகிறது லெஸ்கோ ஹாலிடேஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான். அதே போல் என்ன டைரக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரியண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட என்னை ஒரு தம்பி போல் சார் சொன்னி என்னை பார்த்துக்கிட்டு தினாண்ணா எங்கே உட்காந்துருக்கீங்க. தினாண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை நீங்கள் கூட என்னுடைய மேக்கப் மேன் அண்ணன் கூடயே நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடீன், அஸ்வின், இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாருமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி, நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டானார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்னால் நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னும். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை, இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு காலையிலே ஃபஸ்ட்டு நின்றுவார். இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம். ஏன்னா அவர் டைரக்டர், அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு அவர் டக்குன்னு அடிக்க மாட்டேன் இப்படி நடினுவார். அப்படின்னு திரும்பி டைரக்டர் மானிட்டரில் உட்காந்து எனக்கு தெரியல, அவர் சொல்கிறதே பண்ணுங்கன்னுவார். அந்த மாதிரி எங்களை ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவி மரியா எந்த இடத்துல எல்லாமே இப்போது கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கோ தோனி டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா. அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே ரவி மரியா சார் தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமாக எல்லோரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம். நான், அஸ்வினி, இந்திரன் திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறதுக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாம் பண்ணுவேன். அவர் இப்படி கண்ணாடியை மெல்லமாக கைட்டி அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பார். சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு 3 பேரும் கூட்டின்னு ரிட்டர்ன் வந்துடுவேன். நான் போய் சார்ட்டு சொல்லுவேன், கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம், ஐயா என்னங்கய்யா இது சரிங்க பாருங்கள், அவர் கண்ணாடி கைட்டினாரா போட்டுருந்தாரான்னு. கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கைட்டினாரா, அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி சொல்ல. ஆனால்
என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி, நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவிமரியா சார் நிறைய சொல்லியிருக்காரு. புகழ் இது வந்து சேனல் ஒன்று, அங்கே ரசிக்கிறது வேறடா, இது 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 வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஐயோ வில்லன் 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 அப்படின்னு இருக்கும். கிட்ட போய் பழகினா தெரியும், அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. அப்படி ஹாய்ங்க, அவர் பேசுறதே பொறுமையாக இருக்கும். நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுகிறாரு. உண்மையிலேயே அவர் குழந்தை மாதிரியே பேசுவார்.